வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று கைது செய்யப்பட்ட எம்எல்ஏயோட மகன் பத்திரிக்கையாளர் சந்தித்து ஏதோ தத்து புத்துனார். நான் தெரியாமல் கேட்குறேன், இந்த சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, அவர் உடம்பு சரியில்லை, ஹார்ட் பேஷண்ட்டு, இதெல்லாம் போலீஸ் பிடிச்சவொடனே தான் நீங்கள் பேசுகிறீங்க. இவ்வளோ மோசமான உடம்பு வச்சுக்கிட்டு எதுக்கு அவர் எம்எல்ஏ நிற்கணும், மக்கள் பணி செய்யணும், இது பண்ணணும்? நல்லா திடகாத்திரமான ஆரோக்கியமான உடல்நிலை உள்ளவங்களை மக்கள் பணி செய்ய அனுப்பலாம்ல. இதுலேயும் முட்டாள்தனம் தானே பார்க்குறீங்க, மக்களுக்கு துரோகம் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லை, you also tell something in English. Bro, Shakespeare told, truthful person always speaks in his mother tongue, but liar only getting support from foreign language. You talk about the brain. Brain is the main system of the body. I also understand. But apart from that, tongue shows your civilization, how civilized you are. Apart from that, you talk about England Parliament. England is an emperorship country. Ours is a democracy. You people never trust on democracy. I also know that. You also one among that. போடா இடியாட்டிக் பப்பட், ஒன்ன மாதிரி ரொம்ப பேரை பார்த்துருக்கோம். நீ உண்மையிலே உதவி வேணும்னு கேட்டால் மாண்புமிகு முதல் உதவி செய்யுங்கன்னு சொல்லணும். நீ அதை விட்டுட்டு அரசியல் பேசிக்கிட்டு இருக்க, அநாகரிகத்தின் உச்சமாக அவரோட பர்சனல் எடுத்து பேசிக்கிட்டு இருக்க, அறிவு கட்டவனே. உன் வயசுக்கும் யூ நோ யுவர் ஹைட்ஸ் அண்ட் யூ நோ யுவர் திங்ஸ், யூ நோ த சிஎம்ஸ் ஹைட்ஸ். போடா, ஒன்ன மாதிரி ரொம்ப பேரை பார்த்தாச்சு.